வணக்கம் நண்பர்களே. இன்றைய தமிழகம் மற்றும் இலங்கை வானிலை தகவலை உங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்கின்றேன். தினமும் காலை 6 மணிக்கு நமது சேனலில் வெளிவருகின்ற வானிலை தகவலை தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. இன்றைய தமிழகம் இலங்கை மழை வாய்ப்புகள், வெப்பநிலை மற்றும் மீனவர்களுக்கான தகவல் போன்றவற்றை இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இன்றைய தினம் புதன்கிழமை மார்ச் 4ஆம் தேதி காலை. தொடர்ந்து பிற்பகலிருந்து இலங்கையினுடைய ஒரு சில இடங்களில் மழை இருக்கும். மழை வாய்ப்பு பொறுத்தவரை தமிழகத்தில் குறைவாக இருக்கும். இலங்கையில் லேசானது முதல் மிதமான மழை பிற்பகலுக்கு பிறகாக பதிவாகும். வெப்பநிலை பொறுத்தவரையில் தமிழகம் இலங்கையில் பரவலாக வெப்பநிலை அதிகரித்திருக்கும். வறண்ட வானிலையாக இருக்கும். மீனவர்களுக்கான தகவலை பொறுத்தவரையில் இன்று பெருமழை வாய்ப்போ புயல் காற்றுக்கான எச்சரிப்போ இல்லை. மீனவர்கள் பாதுகாப்பாக உங்கள் பணிகளுக்கு நீங்கள் செல்லலாம். அடுத்தது எப்பொழுது நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்க போகின்றது, எந்தெந்த நாட்களில் மழை வாய்ப்பு எப்படி இருக்கும், வெப்பநிலை தொடர்பான அனைத்து தகவல்களையும் தொடர்ந்து உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். பார்த்து நீங்கள் பயன்பெறுங்க. நாளைய தினம் வியாழக்கிழமை பொறுத்தவரையில் பிற்பகலில் இலங்கையினுடைய தெற்கு மாகாணம் கிழக்கு மாகாணத்தின் பகுதிகள் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பதிவாகும். தமிழகத்தை பொறுத்தவரையில் தொடர்ந்து வறண்ட வானிலை எதிர்பார்க்கலாம். இலங்கையில் மழைக்கான வாய்ப்புகள் நாளை தினம் இரவு வேளைகளுமே இலங்கையின் தெற்கு மாகாணம், மேற்கு வடமேற்கு மாகாணங்கள், கிழக்கு மாகாணத்தின் ஒரு சில இடங்களில் மழை பதிவு எதிர்பார்க்கலாம். நிறைய நண்பர்கள் தொடர்ந்து தமிழகம் இலங்கையிலிருந்து நமது சேனலை தொடர்ந்து பார்த்து வருகின்றீங்க. நோவா அகாடமி என்ற சேனல் கடந்த 2 ஆண்டுகளாக உங்களுக்காக சேவையை நான் தந்து கொண்டிருந்தேன். தற்பொழுது நோவா அகாடமி ஒளிபரப்ப முடியாத காரணத்தினால வெதர்மேன் நோவா என்ற சேனலை உங்களுக்காக தொடங்கி அதன் மூலமாக நம்முடைய சேவையை உங்களுக்காக வழங்கி வருகின்றேன். நீங்கள் முன்பாக நோவா அகாடமியை எவ்வாறு நீங்கள் பார்த்து நீங்கள் பயன்படுத்தி மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தினீங்களோ அதே போல் இப்பொழுது இந்த வெதர்மேன் நோவா சேனலையும் பார்த்து நீங்கள் பயன்பெறுங்க. இன்னும் அநேக லட்சம் நண்பர்களுக்கு நம்முடைய சேனல் பயனுள்ளதாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. வெப்ப சலனத்தின் காரணமாக தமிழகம் இலங்கையில் 7-8 தேதிகளில் ஒரு சில இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம். வறண்ட வானிலையாக தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு இடையில் மழை வந்தால் நன்றாக இருக்கும் என்பது நம் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. 10ஆம் தேதி வாக்கில் ஒரு மழைக்கான வாய்ப்பு இருக்கும். 7-8 தேதிகள் பிறகு 10ஆம் தேதி தமிழகத்தின் வடகடலோரம், டெல்டா, தென் மாவட்டங்கள், இலங்கையினுடைய பரவலாக அனைத்து பகுதிகளிலும் மழையினுடைய வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். செயற்கைக்கோள் வரைபடத்தின் அடிப்படையில் தகவல்கள் மற்றும் வானிலை ஆய்வு மையத்தின் தகவல்களையுமே சேகரித்து உங்களோடு வழங்கி கொண்டிருக்கின்றேன். 12ஆம் தேதி பரவலாக பிற்பகலிருந்து இலங்கையின் அநேக இடங்களில் மழையும், தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் மழையும் நாம் எதிர்பார்க்கின்றோம். 13ஆம் தேதி இலங்கையினுடைய தெற்கு மாகாணம், மேற்கு வடமேற்கு மாகாணங்கள் ஒரு சில இடங்களில் கனமழை பதிவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. சுருக்கமாகவும் தெளிவாகவும் உங்களுக்காக தகவல்களை வழங்கி கொண்டிருக்கின்றேன். நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் பகுதியின் மழை வாய்ப்புகளை தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப்பில் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம், அல்லது கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய சந்தேகங்கள் நீங்கள் கேட்டு பயன்பெறலாம். 14ஆம் தேதி சனிக்கிழமை இலங்கையில் அநேக இடங்களில் பரவலாக நல்ல மழை எதிர்பார்க்கின்றோம். 15ஆம் தேதி இலங்கையில் கனமழை வாய்ப்பும் எதிர்பார்க்கலாம். ஒரு மழை நமக்கு அடுத்ததாக காத்து கொண்டிருக்கின்றது. நண்பர்கள், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள், உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்திடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்முடைய சேனலை அறிமுகப்படுத்திடுங்க. 16ஆம் தேதி இலங்கையினுடைய மேற்கு வடமேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்கள் ஒரு சில இடங்களில் மழையின் வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். வெப்பசலனத்தின் காரணமாக ஏற்படுகின்ற ஒரு சில மழை வாய்ப்புகள், பெரிய ஒரு மழை வாய்ப்பு இல்லாவிட்டாலுமே நாம் இந்த கோடை வெயில் இப்பொழுதே மிகவும் தீவிரமாக இருக்கின்றது. அடுத்தது ஏப்ரல் மே மாதங்களில் மிகவும் தீவிரமாக இந்த ஆண்டு இருக்கக்கூடும். என்றால் எல்னினோ விளைவானது இந்த ஆண்டு நமக்கு தொடங்கி அடுத்த ஆண்டினுடைய பாதி, அதாவது மே ஜூன் ஜூலை வரைக்கும் நிச்சயமாகவே எதிர்பார்க்க போகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. இதன் காரணமாக வெப்பம் தொடர்ந்து அதிகரிக்கக்கூடும்.
என்ற தகவலும் நாம் கேள்விப்படுகின்றோம். இதன் காரணமாக நண்பர்கள் ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக இருங்க. ஸோ மழை நாட்களில் மட்டுமல்ல, கோடை நாட்களாக இருக்கலாம் அல்லது குளிர்கால நாட்களாக இருக்கலாம். ஆண்டு முழுவதற்கும் உங்களுக்காக தகவலை தொடர்ந்து கொடுக்கின்றேன். பார்த்து பயன்பெறுங்க. இது போன்ற அடுத்த தகவல் மூலமாக உங்களை சந்திக்கின்றேன். விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.